தேங்காய் எங்கம்மா? அது 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 வந்து நான் சூர தேங்காய் உடஞ்சிருச்சா? சரி விடுங்கம்மா, பரவாயில்ல. கடவுளே, ஏதேதோ அபசகுனமா நடக்குது. என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடு. எனக்கு பயமா இருக்கு. நீதான் துணையா இருக்கணும். மா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. கல்யாண வேலை நடக்குதுல்ல, அந்த டென்ஷன்ல இருக்காங்க போல. ஏன் என்னத்துக்கு உனக்கு டென்ஷன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, தாலி கட்டி முடிய போகுது, நல்லபடியா பொண்ணை கட்டி கொடுக்க போற. அப்புறம் என்ன? பொண்ணை பெத்தவங்களுக்கு டென்ஷன் இருக்கதானமா செய்யும். சமந்தி, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, மண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில சடங்கெல்லாம் பண்ணிடுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றதே இல்ல. மாடர்ன்னுட்டு எல்லாம் மாடர்னா மாத்திட்டாங்க. சில சம்பிரதாயத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்ப யார் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க? என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ண போறாங்க. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா, பொண்ணு மாப்பிள்ளையும் விளக்கேத்துங்க. ஆதி, ஐயோ அம்மா அம்மா, அச்சச்சோ பாருங்க. ஐயோ பாத்து, நெருப்பு நெருப்பு. ஐயோ ஆதி ஆதி, நெருப்பு படுத்து பாரு. ஐயோ நெருப்பு, பாத்து பாத்து. ஐயோ ஐயோ, இருங்க, இருங்க. பாத்து பாத்து. அம்மா இல்லம்மா. ஐயோ அதே உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நீ பயப்படாத. என்னது கல்யாணம் ஆக போற நேரத்துல இப்படி நடந்துருச்சே? என்னப்பா, கொஞ்சம் பார்த்து இருக்க கூடாதா? உடம்புல ஏதாவது ஆயிருக்காம் பாரு. வேணா டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமா? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கடவுளே, என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடக்குதே. சுமதி, என்னத்துக்கு பயப்படுற? அத ஒண்ணு ஆகலல்ல, ஏதோ தெரியாம நடந்திருக்கும். இல்லத்த, இப்படி அபசகுணமா? இது அபசகுணம் ஒன்றும் இல்லை மருமகளே, எல்லாம் திருஷ்டி தான். ஊரு கண்ணே பொண்ணு மாப்பிள்ளை மேலே தான் பட்டிருக்கோம். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பெரிய பூசணிக்காயா வாங்கி உடைச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். இல்ல, மீனாட்சி விளக்கேற்றும் போது எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. ஆனா அவர் ஏத்தின 2 விளக்குமே அணைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன, திரும்ப ஏத்திட்டா போகுது. இல்லம்மா, இப்ப வேண்டாம். கல்யாணம் முடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு ஏத்திக்கலாம். தங்கச்சி, அதான் அவரே சொல்றாரு, முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆகுது, வாங்க உள்ள போலாம். வேற எதுவுமே யோசிக்க வேணாம், வாங்க. தங்கச்சி, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. நல்ல காரியம் நடக்கிறப்ப இப்படி சின்ன சின்ன விஷயம் நடக்கும். அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்சு திருஷ்டி கழிச்சுக்கலாம். வாங்க போலாம், வாங்க. மீனாட்சி வாங்க. பாத்து. என்னமாச்சே, என்னென்னமோ நடந்துக்கிருக்கு. கல்யாணம் நடக்குமா? ஏய், வாய வைக்காத. கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ஆமா. எனக்கு இது சரியா படலதான். ஐயோ, இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நானே பேச்ச மாத்தி விட்டேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் மீனாட்சிக்கு எதுவும் பிரச்சனை வருமோ? அடியே, அவளுக்கு என்ன வந்தா நமக்கு என்ன? அதானே. எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்டு அவ போனா சரி.
நம்ம வீட்டுக்காக வந்துடக்கூடாது. அவ்வளோதான். ம் சரி வாங்க போலாம். ம் ஆ. நீ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனால் மீனாட்சி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திரு. எப்படியாவது காப்பாத்திரு. சரி, நான் வச்சிடுறேன். ஐரா, ம் இருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு திரும்ப இங்கே தானே வருவாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையானே நமக்கு தெரியல. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அந்த பையன் விளக்கேற்றும் போது இப்படி ஆயிருக்கு. கடவுளே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க? என் மனசுல படுது. அந்த மாப்பிள்ளை பையன் அந்த பொண்ணுக்கு ஏத்தம் இல்லைன்னு தெரியுது. பகவான் யாருக்கு என்ன விதிச்சிருக்காருன்னே தெரியல. அம்மா, சொல்லுங்க. நீ மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. மத்தேனே, மீனாட்சி ரெடியா இருக்காள பாரு. போராடி தோத்து நிக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காம் டவுன். அழாத. நீ சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல ஜீவா. ஆனா அந்த ஆதி மீனாட்சிக்கு சரியானவன் இல்லைன்னு எனக்கு தோணுது. எவன் ஒருத்தன் தான் விரும்பின பொண்ணுக்காக கண்ணீர் சிந்துறானோ அவன் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பான்னு நான் நம்புறேன். இப்ப கூட நான் உன்னை நம்பல, ஆனா உன் கண்ணீரை நம்புறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த கல்யாணம் நடந்தா அந்த பொண்ணோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இதை தடுக்க நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கு மேல என்ன மேடம் பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. மீனாட்சி நான் சொல்றத புரிஞ்சுக்கல. கடைசியா ஒரு தடவை மீனாட்சி கிட்ட பேசி பாரு. இன்னும் டைம் இருக்கு. அவ மனச மாத்த முடியுமான்னு பாரு. அதுவும் நடக்கலனா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம்.